எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ள வந்து தவிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது எழுதுவது வேற, நான் அடிக்கடி சொல்றேன். எழுதுறது வேற, எல்லாரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது. திரைக்கதை வந்து என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறதுதான் திரைக்கதை. எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, திரைக்கதை அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எதை நீங்க இமேஜா மாத்த போறீங்க அதை எழுதுவதுதான். கூட வசனம் எல்லாம் இருக்கும். தென் வாட் ஆர் த திங்ஸ் நீங்க சினிமாவில் விஷுவலா என்ன இருக்க போகுதோ அது எழுதுறது தான். கதை வந்து ரிட்டனா இருக்கிறது வேற. ஆக்சுவலா அந்த வகையில வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸும் இருந்திருக்கு நம்ம இன்னைக்கு. நானும் ஒரு எழுத்தாளர் வந்து இயக்குனர் ஆகிறதால நான் உண்மையிலே வந்து எழுத்தாளர் தான் இந்த உலகத்துல வந்து எல்லாத்தோட மிகச்சிறந்த அப்படின்னு ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன். அது உண்மையும் கூட. ஏன்னா எழுத்தாளர் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து முன்னும் பின்னுமா பாக்குறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வந்து சாட்சியா இருக்கான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வரலாற சொல்றான். அவன் தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தையும் சொல்றான். ஒரு எழுத்தாளர் தான் எதிர்காலத்தை உருவாக்குறான். எழுத்தாளர் உருவாக்குற சொல் தான் எதிர்காலத்துல விதையா மாறுது. அவன் தான் எதிர்காலத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறான். அவன் தான் கடந்த காலம். அவன் இல்லைன்னா வரலாறே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்க பாடல் செயல்கள் இல்லைன்னா இன்னைக்கு வரலாறே இல்லை. அப்ப அதெல்லாம் பண்ண எழுத்தாளர்கள் தான் வந்து கடந்த காலத்தையும் சொல்றான். அப்போ இந்த உலகத்துக்கு எல்லாமே இருக்கக்கூடிய வழிகாட்டியாகவும் விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து தான் இந்த உலகத்துல எல்லா தொழிலாவிலும் மிகச்சிறந்த தொழில் வந்து எழுத்துதான் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா அதனாலதான் நான் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தேன், கர்வமா இருந்தேன். இயக்குனரோட எழுத்தாளர் தான் பெரிய ஆளா இருந்தேன். ஆனா இந்த என்னோட முதல் படம் இயக்குறப்போதான் தெரிஞ்சது எல்லாரோட பெரிய ஆள் வந்து இயக்குனர் தான். கடவுளுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை வெளியில கொண்டு வரதுக்கு சமாளிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட சிரமமான விஷயம் நீங்க ஒரு எழுத்தாளர், நீங்க ஒரு இயக்குனர், ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே கூட நீங்க ஒரு ஜனாதிபதியை நிர்வகிச்சிடலாம். ஒரு படத்தை மட்டும் இயக்கிட்டீங்கன்னா இன்றைய சூழல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது முதல் பட இயக்குனருக்கு ஒரு படம் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இல்லை. ஆனா முதல் பட இயக்குனர் வந்து உங்களை நீங்க எல்லாரையும் நீங்க நம்ப நீங்க ஏன்னா அதுவும் குறிப்பா எழுத்தாளர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவர் எழுதுறவர் இயக்குனர் தெரியாது அப்படின்வாங்க. சுத்தி இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எழுத்தாளர் ஒரு இயக்குனர் ஆகும்போது பாத்தீங்கன்னா வந்து நீங்க எல்லாரையும் நீங்க திருப்திப்படுத்த வேண்டியதா இருக்கு. நீங்க ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து முதற்கொண்டு கதையை சொல்றதுல இருந்து முதற்கொண்டு நீங்க நடிப்புத்துறையில சொல்றதுல கொண்டு தொழில்நுட்ப இயக்குனர் வேலை வாங்குறது முதற்கொண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மட்டும் எல்லாத்தையோட என்ன விஷயம் தெரியுங்களா, எழுத்தாளனா இருந்தா நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் எழுத்தாளனா எமோஷனா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க இருந்துட்டு பாருங்க, இந்த பாதகமும் இல்லை. ஆனா இயக்குனராக இருக்கிறதா அப்படி இருக்கவே முடியாது. இயக்குனராக தான் நீங்க வெளிப்படையா இருக்க முடியாது, இயக்குனராக தான் வெளிப்படையா சொல்ல முடியாது, உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாது. உணர்ச்சிகள் அடுத்த கட்டத்தை நீங்க நிகழ்த்தி எல்லாத்தையும் அரவணைச்சு சாதகங்களை உருவாக்கி அதுல வந்து வழி நடத்தி கடைசி வரைக்கும் பொறுமையின் சிகரமாக இருந்து நீங்க கடைசி படத்துல முடிக்க வந்து ஒரு எழுத்தாளர். அது வந்து ஒரு எழுத்தாளருக்கு சாத்தியம் கிடையாது. அது ஒரு பெண்ணா இருந்து ஒரு முதல் படத்தை இவ்வளவு சிரமங்களை கொண்டு அவங்க இயக்கி இது வெளியே வரும்போது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இந்த படத்தை இயக்குனர் ஜவேதுக்கு என்னுடைய ஒரு நண்பனா வந்து நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பல நல்ல படங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு விதையா இருக்கணும். நன்றி, வணக்கம். ஓவியத்தால் இவருக்கு பெருமையா, இவரால் ஓவியத்துக்கு பெருமையா என்று சொல்ல இயலாத அளவு கோட்டோவியங்களிலும் கணிப்பொறி வரைகலையிலும் உலக காண்பியல் தளத்தில் தமிழ் அடையாளத்தை முதன் முறையாக பதிவு செய்தவர்களில் இவரும் ஒருவர். கோரிப்பாளையம் டு கோடம்பாக்கம் நவீன இயக்கத்தை, நவீன ஓவியத்தை, வரலாற்று சின்னங்களை வரைந்து கொடுத்தவர். அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய மருது அவர்களை பேச அழைத்து பெருமை கொள்கிறது இந்த மேடை. ஆல்ரெடி அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி எல்லாரும் பேசிட்டாங்க. நான் ஆக்சுவலா வாழ்த்து சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய லைஃப்ல ஒரு கிட்ட ஒரு 3 பேர், இந்த மேடையில் இருக்கிற 3 பேர் வேற வேற தளத்துல நான் ஒன்னா எல்லாரையும் ஒன்னா பாக்குறேன். வந்து ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் வேறு வேறு பகுதியில பார்த்த 3 பேரையும் வாழ்த்துவதற்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலா என்னன்னா, தமயந்தி வந்து ஆஸ் அ ரைட்டர் நான் வந்து நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட் அந்த ஆக்டிவிட்டியில இதுல இருந்து வார பத்திரிகைகளுக்குள்ள
நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதிமூலம் மூத்தோவியர் ஆதிமூலம் நான் எல்லாம் சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ள அதை பண்ணணும்னு வர ஆரம்பித்த காலத்திலேயே பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது. அந்த அப்படியான அது ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் பல்வேறு, அதாவது என்ன சொல்றதுங்க, ஒரு ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற டிராயிங்கை பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வந்தவங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, சிறு பத்திரிகைகள் இருந்தவங்க பத்திரிகைகள் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் வந்தவங்களும் அதை அடையாளமாக எடுத்துட்டு போனாங்க. அப்படி வந்ததுல இது கனெக்ட் ஆனது. அப்போ எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது இதெல்லாம் பீப்புள் கவனிச்சுட்டே வராங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு வந்த கதைகளில் நாங்கள்லாம் சிலாகிச்சோ அல்லது பிகினரா எழுதுறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பா அப்பயே நான் இந்த அம்மையந்திய முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலா பத்திரிகை எங்களுக்கு சில நேரங்கள்ல அப்படி வர்ற கத்திரிகைகள் சில கதைகள் பனிஷ்மெண்டா கூட இருக்கும். சில நேரங்கள்ல ஆக்சுவலா சில பேரை நாங்க கதைகளை படிச்ச பிறகு யார் எழுதுனது அப்படின்னு நான் எடிட்டோரியல்ல கேட்டு அப்படி நாங்க தேடு நாடுகள்ல அப்படி கனெக்ட் ஆன ஒரு பர்சன் தான் எனக்கு தமயந்தி. ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படிச்ச பிறகு அது 2-3 நாள் இருக்கிறீங்க இருக்கும் அந்த ஸ்டோரி. அப்படி ஆரம்பிச்சு கடைசியில தமயந்திய ஒரு இயக்குனராக பாக்குறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இடையில இன்பிட்வீன் மீடியாவில எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதுலயும் அந்த காலகட்டத்திலயும் நான் டுவர்ட்ஸ் அனிமேஷன் அங்கே ஒர்க் பண்ணியிருந்த காலத்துல எல்லாம் இந்த மயந்தியோட கனெக்ஷன் எனக்கு. அடுத்தது சுவாகதா. அவங்க அப்பா நானும் அவங்க ஃபாதரும் 2 பேரும் ஸ்கூல் மேட்டு. ஒரே டைம்ல ஒரே இதுல பஸ்ல ஸ்கூலுக்கு போற ஆளுகள். எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் க்ளோசஸ்ட் செட். நாங்க முதல் படத்துல சினிமாவில் அது சுவாகதா ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் அ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்கா பண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிங்கர் ஆயிடுச்சு. முதல்ல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். தென் ஜேசு, ப்ரொடியூசர் ஜேசு, அவரையும் தற்செயலாம் தான் நான் அமெரிக்கால சந்திக்கிறேன். முதல் முறையா நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது இருக்கு பாருங்க. அதுதான் எல்லாரும் இப்ப சொல்றாங்க, ப்ரொடியூசர் நாங்க பார்க்காமயே சினிமாவில் எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. அந்த இது எனக்கு அந்த சென்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கும் போதே எனக்கு தோணுது. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்தது. இவங்க 3 பேரையும் பாராட்டணும்னு தான் நான் வந்தேன். ஆக்சுவலா படம் நான் பார்த்தேன், எல்லாரும் சொன்னது போல படம் பார்த்தேன். நான் எனக்கு தெரிஞ்ச அதே போல நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ள தவிச்சதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதாவது எழுதுவது வேற, நான் அடிக்கடி சொல்லுவேன். எழுதுறது வேற, எல்லாரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது. திரைக்கதை என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறதுதான் திரைக்கதை. எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, திரைக்கதை அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எதை நீங்க இமேஜா மாத்த போறீங்க அதை எழுதுவதுதான். கூட வசனம் எல்லாம் இருக்கும். தென் வாட் ஆர் தி திங்ஸ் நீங்க சினிமாவில் விஷுவலா என்ன இருக்க போகுதோ அது எழுதுறது தான். கதை ரிட்டனா இருக்கிறது வேற. ஆக்சுவலா அந்த வகையில ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸும் இருந்திருக்கு தமயந்திக்கு. கூட இந்த படத்தை நான் பார்த்ததோட இங்க எல்லாரும் இந்த திரைப்படத்துல இயங்குனா எல்லாரும், அதாவது டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எல்லார்ட்டையும் ஒரு ரிமார்க்கபிள் டீம் ஸ்பிரிட் இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். அது படத்துலயும் தெரியுது, எல்லாரும் பேசுனதுலயும் இருந்துச்சு எனக்கு. அதனால எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பெரிய மூமெண்டா கூட ஆகணும். நீங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா இயங்குனீங்கன்னா வேற மாதிரி இயங்கினாலும் அது இட் இஸ் ஆக்சுவலி அண்டர் வே இது ஒரு மூமெண்ட் தான்.
இந்த வேற வடிவத்துல நீங்க நடிச்சு அப்படி ஒரு மாதிரி கண்டினியூவா ப்ராசஸ் கண்டினியூவா இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு எல்லாரும் பேசுனதையும் சினிமாவையும் பார்த்ததுல. மற்றபடி நான் இந்த மேடையில வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் அனைவரும் உங்கள் அனைவருடைய வாழ்த்தோடு நானும் சேர்ந்தவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.